ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொய்யா பற்றி பார்க்கலாம். சயின்டிஃபிக் நேம் சிடியம் குஜாவா. ஃபேமிலி மிர்டேசியே ஃபேமிலி. நம்ம கொய்யா வந்து எல்லா மண்ணிலையுமே நடவு செய்யலாம். அந்த ஈரமான மண்ணில் நம்ம நடவு செஞ்சோன்னா நம்மளுக்கு அதிக ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி கிளைமேட்னு பார்த்தோன்னா எல்லா கிளைமேட் கண்டிஷனுமே வந்து சூட்டபுளாக இருக்கும். நம்ம வந்து கொய்யாவை நடவு செஞ்சு அந்த 3வது நாள் நீர் பாய்ச்சுவாங்க. அதே மாதிரி வந்து 10வது நாள் நீர் விடுவாங்க. நம்ம கொய்யாவை வந்து நடவு செய்யும்போது நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் நம்ம தண்ணி விடலாம். இல்லாட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வாய்க்கால் முறையிலையும் பண்ணலாம். நம்ம கொய்யாவில் அதிக ஈல்டு எடுக்கணும்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுனா அது மைக்ரோ நியூட்ரியன்ட், நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. இதை 4 ஸ்டேஜாக கொடுப்பாங்க. நம்ம நடவு செஞ்ச 10வது நாள் ஒரு ஸ்ப்ளிட்டும், அதே மாதிரி நம்ம நடவு செஞ்சோன்னா 1 மந்தில் வந்து அது கொஞ்சம் பெருசாக வந்தோன்னா அந்த டைமில் 1 ஸ்ப்ளிட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் பூ வந்தோன்னா 1 ஸ்ப்ளிட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும், அந்த பூ வந்ததுக்கப்புறம் பிஞ்சு வரும்ல அந்த டைமில் 1 ஸ்ப்ளிட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்தா அதோட ஈல்டு நல்லாவே இருக்கும். ஊடு பயிர்னு பார்த்தோன்னா தானியங்களை வந்து ஊடு பயிராக போடுவாங்க. நம்ம 1 ஹெக்டேருக்கு வந்து 25 டன் வந்து ஈல்டு எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.